அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். தளபதியின் இந்த தொடருக்கு ஏகோபித்த ஆதரவை கொடுத்து வருவதை அறிந்து மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் தளபதியை பற்றி பல புதிய விஷயங்களை தெரிந்து கொண்டோம் என்று பலர் தெரிவித்தனர். அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்ற 4வது பகுதியில் நாளைய தீர்ப்பு படத்திற்கு பிறகு தளபதியின் தந்தை இயக்குனர் S.A. சந்திரசேகரும் அடுத்து என்ன முடிவு செய்தார்கள் என்கிற எதிர்பார்ப்புடன் முடித்திருந்தேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போய் தெரிந்து கொள்வோம். தளபதியை நடிகனாக்க வேண்டும் என்கிற முடிவில் இப்போது தளபதியின் தந்தை S.A. சந்திரசேகருக்கு அதிகமாகவே இருந்தது. அதனால் அதிக மக்களை சென்றடையும் பிரபல கதாநாயகன் படத்தில் தளபதி நடித்தால் அவர் மூலமாக மக்களிடம் தளபதி சென்று சேருவார் என்கிற நல்ல முடிவை எடுத்திருந்தார். அதற்காக ஒரு கதையை தயார் செய்துவிட்டு ஒரு நாள் காலை புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை தொடர்பு கொண்டார். தளபதியின் தந்தை விஜி எங்கு இருக்கீங்க என்று கேட்க, மறுமுனையில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த், நான் சென்னையில் வீட்டில் இருக்கேன் சார் என்கிறார். அப்போது அதிக படங்களில் பிஸியாக விஜயகாந்த் நடித்துக் கொண்டிருந்தார். அதனால் அவர் வெளியூர் படப்பிடிப்பில் இருப்பாரோ என்று நினைத்திருந்தார் இயக்குனர். உங்ககிட்ட பேசணும், குளித்து விட்டு வந்து விடுகிறேன், வெளியில் போய்விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு போனை துண்டித்து விட்டு தளபதியின் தந்தை குளிக்க சென்றார். சிறிது நேரத்தில் குளித்துவிட்டு இடுப்பில் துண்டுடன் வருகையில் அங்கு விஜயகாந்த் உட்கார்ந்திருப்பதை கண்டு அசந்து போகிறார் தளபதியின் தந்தை. நான் வர்றேன்னு சொன்னேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்களே என்று புரட்சி இயக்குனர் கேட்க, நீங்க ஏன் சார் வரணும், நீங்க கூப்பிட்டா நான் தான் வரணும் என்று பதில் சொல்கிறார் புரட்சி கலைஞர். விஜி, உங்க படம் BNC வரைக்கும் போகும், எல்லா மக்களையும் சென்று சேரும். இப்போ என் மகன் ஒரு நடிகனாக இருக்கான், உங்களோட அவன் நடித்தால் இப்படி ஒரு நடிகன் இருக்கான்னு எல்லோருக்கும் தெரியும் என்று புரட்சி இயக்குனர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க சார் என்று கேட்கிறார் புரட்சி கலைஞர். எனக்கு 20 நாள் உங்க கால்ஷீட் வேணும் என்று சொல்லி முடிப்பதற்குள் எப்போ சார் வேணும் என்கிறார் புரட்சி கலைஞர். அடுத்து பேச வாய் திறப்பதற்குள் நீங்க சொல்லுங்க சார், எங்க வரணும், எப்போது வரணும் என்று கேட்கிறார் புரட்சி கலைஞர். பொள்ளாச்சிக்கு வரணும், டேட் பிறகு சொல்றேன், என்ன கொடுக்கணும் விஜி என்று புரட்சி இயக்குனர் கேட்க, சார் தப்பா எடுத்துக்காதீங்க, பணம்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்திடாதீங்க சார், உங்களுக்கு நான் பண்றேன் என்று சொல்லிவிட்டு புரட்சி கலைஞர் புறப்பட புரட்சி இயக்குனர் அவரையே பார்க்கிறார். என்ன பெருந்தன்மை! சொன்னபடியே செந்தூரபாண்டி படத்திற்கு பொள்ளாச்சியில் வந்து நடித்து கொடுத்தார். புரட்சி கலைஞரிடம் 20 நாள் கால்ஷீட் கேட்டிருந்த புரட்சி இயக்குனர் 17 நாட்களில் அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகளை முடித்தார். செந்தூரபாண்டி படத்தின் மொத்த படமும் பொள்ளாச்சியை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்றது. நாளைய தீர்ப்பு படத்தில் கல்லூரி மாணவராக நடித்த தளபதி விஜய் செந்தூரபாண்டி படத்தில் கல்லூரியில் படித்துவிட்டு கிராமத்து இளைஞர் வேடம். முந்தைய விஜயகாந்த் படங்களில் சிறுவயது விஜயகாந்த் வேடத்தில் விஜய் என்கிற கதாபாத்திரத்தில் நடித்த தளபதி விஜயகாந்தின் சகோதரர் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். விஜயராஜ் என்பது விஜயகாந்தின் இயற்பெயர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தில் தளபதிக்கு ஜோடியாக மீனா என்கிற பாத்திரத்தில் யுவராணி நடித்திருந்தார். முதல் படத்தில் கதாநாயகியை தொட்டு நடிக்கிற வாய்ப்பையே வழங்காத இயக்குனர் S.A. சந்திரசேகர் இந்த படத்தில் காதல் காட்சிகளில் காதலிக்கவும் முத்தம் கொடுக்கவும் வாய்ப்புகளை கொடுத்தார். இந்த படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது தளபதிக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நிறைய ஆலோசனைகளை சொல்லி ஒரு சகோதரர் போலவே நடந்து கொண்டார். படம் முடிந்த பிறகும் புரட்சி கலைஞர் சம்பளம் வாங்க மறுத்துவிட்டார். இந்த படத்தில் தளபதியின் பெற்றோர்களாக விஜயகுமார், மனோரமா இருவரும் நடிக்க, விஜயகாந்துக்கு ஜோடியாக கௌதமி நடித்திருந்தார். வில்லனாக பொன்னம்பலம் நடிக்க, தேனிசை தென்றல் தேவா இசையில் 5 பாடல்கள் இடம்பெற்றன. செந்தூர பாண்டிக்கோரு என்கிற பாடலும், சின்ன சின்ன செய்தி சொல்லி என்கிற பாடலும், ஆடாதடா ஆடாதடா மனிதா என்கிற பாடலும் பெரும் புகழ் பெற்றன. பாடல்களை கவிஞர் வாலி எழுதியிருந்தார். ரவிசங்கர் ஒளிப்பதிவு செய்ய கௌதம்ராஜ் படத்தொகுப்பு செய்திருந்தார். PV கமெண்ட்ஸ் பட நிறுவனம் சார்பில் உருவான இந்த படம் 1993ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி வெளியானது. இந்த படத்தின் வெற்றியை பார்த்துவிட்டு பல இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் தளபதியை வைத்து படம் இயக்கவும் தயாரிக்கவும் முன்வந்தனர். ஆனால் இப்போதைக்கு வெளிப்படங்களில் தளபதி நடிக்க மாட்டார் என்று தெரிவித்து விட்டார் தளபதியின் தந்தை. அப்போது தந்தையிடம் சென்று, எதுக்குப்பா வெளிப்படம் வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் என்று தளபதி கேட்க, அதற்கு அப்பா, முதல் படம் ஃபெயிலியர், இருந்தாலும் அதில் உனக்குள்ள ஒரு நடிகன் இருக்கான்னு உணர வச்சது. இந்த படம் 100 நாள் தாண்டி ஓடுது, இதில் நீ கதாநாயகன் என்றாலும் இந்த செந்தூரபாண்டி படத்தோட வெற்றிக்கு யார் காரணம் என்று கேட்டால் அதற்கு விஜயகாந்த் தான் என்று சொல்வார்கள். விஜயகாந்த் என்கிற பெரிய ஹீரோ கூட நடிச்ச படம் ஓடி இருக்கு, விஜயகாந்தின் நிழல்ல தான் நீ இருந்தேன்னு எல்லோரும் நினைப்பாங்க, உன்னை இப்போதைக்கு வெளியே விட மாட்டேன், இன்னும் 2 படங்களில் நடிச்சு நீ ஹீரோ அந்தஸ்துக்கு போன பிறகு நீ வெளிப்படங்களில் நடிக்கலாம், அதுதான் உனக்கு மரியாதையாக இருக்கும், உன்னை தனி ஹீரோவாக வைத்து ஹிட் கொடுக்கிறேன் என்று தளபதியின் தந்தை சொல்ல
தளபதி ஒன்றும் பதில் சொல்லவில்லை. அப்பா எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும் என்று அதற்கு மேல் தந்தையிடம் அவர் பேசவில்லை. அதற்கு காரணமும் இருக்கிறது. அப்பாவின் தன்னம்பிக்கையை சிறு வயதிலேயே பார்த்தவர் தளபதி. அப்பா முதலாக இயக்கிய படம் அவள் ஒரு பச்சை குழந்தை. அந்த படத்தை சென்னையில் பார்த்துவிட்டு படம் எப்படி போகுது என்று தெரிந்து கொள்ள கோயம்புத்தூர், சேலம், திருச்சி என்று 3 நாள் பயணம் மேற்கொண்டார். அவருடன் தளபதியும் சென்றிருந்தார். திருச்சி கலையரங்கம் தியேட்டரில் அவள் ஒரு பச்சை குழந்தை படத்தை தூக்கிவிட்டு 3வது நாளே சிவாஜி நடித்த ஒரு படத்தை திரையிட்டிருந்தார்கள். அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அப்பா அந்த தோல்வியை கண்டு துவண்டு போகவில்லை. நான் மறுபடியும் ஜெயிப்பேன், ஜெயித்தே காட்டுவேன் என்று அங்கேயே சபதம் போட்டார். அந்த தன்னம்பிக்கையின் வெளிப்பாடுதான் சட்டம் ஒரு இருட்டறை. அந்த படத்தின் வெற்றி அவரை தெலுங்கு, இந்தி என்று வட இந்தியா வரை அழைத்து சென்றது. அப்போது அப்பாவிடம் இருந்த தன்னம்பிக்கையை நேரில் பார்த்தவராயிற்றே. அதனால்தான் அப்பாவின் தன்னம்பிக்கை மீது அதிகம் மரியாதை கொண்டவர் தளபதி. முதல் படம் தோல்வி அடைந்து விட்டது என்று துவண்டு போகாதே. அடுத்த படம் வெற்றி படமாக கொடுப்போம் என்று தன்னம்பிக்கையோடு இரு. கண்டிப்பாக அந்த தன்னம்பிக்கை முன்னேற்றும் என்று நம்பு. அதுக்காக உழைப்போம் என்று நாளைய தீர்ப்பு படத்தின் தோல்வியின் போது சொன்னார். சொன்னது போலவே அவரது தன்னம்பிக்கைக்கு பரிசாக செந்தூரபாண்டி படத்தின் வெற்றி அமைந்திருக்கிறது. அதனால் அப்பா சொன்னபடி அடுத்த படத்திற்கு தயாரானார் தளபதி. அந்த படத்தின் பெயர் ரசிகர்கள் ரசிப்பதற்காக எடுக்கப்பட்ட படம். அது முதல் படம். 2வது படம் நடித்த போது கதை என்ன, திரைக்கதை என்ன என்று எதையும் கேட்காத தளபதி இப்போது 3வது படத்தின் கதை என்ன என்று தெரிந்தால் அந்த கதையுடன் ஒன்றி வாழலாம் என்று நினைத்தார். கமல் சார் சொன்னது போல கதையை உள்வாங்கிக் கொண்டால் அதை மேம்படுத்தி கொண்டு நடிக்கலாம். மேலும் அந்த கேரக்டருக்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ளலாம் என்று முடிவு செய்தார். ஒரு நாள் அப்பா இயக்குனர் S.A. சந்திரசேகரிடம் சென்று கதையை கேட்டார். அவருக்கு வந்ததே ஆத்திரம். இதுவரை யாரும் என்னிடம் வந்து கதை கேட்டதே இல்லை. 3வது படத்தில் நடிக்க ஆரம்பிச்ச உடனே கதை கேட்க ஆரம்பிச்சிட்டியா என்று ஆத்திரப்பட்டார். அதன் பிறகு அப்பா அமைதியாக இருந்த நேரத்தில் என்னுடைய கேரக்டரை நானும் டெவலப் பண்ணிக்கத்தான் கேட்டேன் என்று கூறியிருக்கிறார் தளபதி. காலம் எல்லாவற்றையும் மாற்றும் சக்தி உள்ளதுதான். அப்பாவும் இறங்கி வந்தார். படத்தின் கதையை சொன்னார். கம்பன் விட்டு கட்டுதையும் கவிபாடும் என்பார்கள். தாயின் வயிற்றில் இருக்கும் போதிலிருந்தே மேடையில் தாய் பாடிய பாடலை கேட்டு வளர்ந்த தளபதி முதன்முறையாக ரசிகன் படத்தில் பின்னணி பாடகராக அறிமுகமானார். தேனிசை தென்றல் தேவா இசையில் உருவான பம்பாய் சிட்டி, சுக்காரெட்டி, விட்டாபாரு, செவத்தக்குட்டி என்கிற அந்த பாடல் பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமானது. அந்த பாடலில் தளபதி விஜயுடன் பாடகி சித்ராவும் இணைந்திருந்தார். இந்த பாடல் பாடிய அனுபவம் பற்றி தளபதி கூறுகையில், என் அம்மா சோபா ஒரு பின்னணி பாடகி என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அவங்க பிள்ளையான எனக்கு பாட்டு வருவது ஒன்றும் ஆச்சரியமில்லை. இந்த பாட்டை பாடு என்று அப்பா சொன்னார். அதன்படி பாடிவிட்டேன். சரியான மசாலா பாடல், பாட்டு பிரமாதமாக இருக்கும். ரெக்கார்டிங் நடந்த போதே பலரும் இந்த பாடலை பாராட்டினார்கள். பாட்டு பிரமாதமாக வந்திருப்பதற்கு பாடல் படமாக்கப்பட்ட விதமும் ஒரு காரணம். நான் பாடிய அந்த பாட்டை படத்தில் நானே பாடி ஆட என்னோடு சேர்ந்து அனிதா, பபிதான்னு 3 கவர்ச்சி நடிகைகள் ஆடினார்கள். டான்ஸ் மாஸ்டர் TKS பாபு வித்தியாசமாக நடனம் அமைத்தார். என்ன செய்வே எனக்கு தெரியாது, டான்ஸ் பிரமாதமா இருக்கணும் என்று அப்பா சொல்லிவிட்டார். அதனால் மாஸ்டர் சொல்லிக் கொடுத்த சரியான மூமெண்ட் அந்த பாடலுக்கு உதவியாக இருந்தது. நான் அவர் சொல்லிக் கொடுத்ததை புரிந்து கொண்டு ஆடினேன். அந்த பாடல் காட்சி படப்பிடிப்பு முடிந்தவுடன் டான்ஸ் மாஸ்டர் TKS பாபு சார் என் அப்பாவிடம் சென்று, சும்மா சொல்லக்கூடாது, உங்க பையன் டான்ஸ் பிரமாதமா ஆடுறாரு. இந்த பாட்டு வெளியானதும் பாருங்க, அடுத்த படத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகராய் இருப்பாரு என்று கூறினார். ஒரு பிருந்தாவனம் பாடலில் சரியாக ஆடவில்லை என்று உன்னையெல்லாம் யாரு நடிக்க கூப்பிட்டா என்று ஆத்திரப்பட்ட அதே TKS பாபு மாஸ்டர் இப்போது இப்படி பேசுகிறார் என்றால் அதற்கு தளபதி கொடுத்த உழைப்பு சாதாரணமானது அல்ல, கடும் தவம் என்றுதான் சொல்ல வேண்டும். மாஸ்டர் திட்டியதை மனதில் வைத்துக் கொண்டு அப்பாவிடமோ அம்மாவிடமோ அப்போது தளபதி சொல்லவில்லை. மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலும் வீட்டுக்கு போனாலும் தூக்கம் வராமல் படுத்திருந்தார். அதன் பிறகு டேப் ரெக்கார்டை போட்டு பாடலுக்கு டான்ஸ் ஆடி பழகினார். தொடர்ந்து ஆடி ஆடிதான் அவரை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். செந்தூரபாண்டி படத்தில் முத்தம் கொடுப்பது, கிண்டல் செய்வது மாதிரியான காட்சிகள் நிறைய இருந்தன. அதனால் தளபதி டென்ஷனாக இருந்தார். இதை பார்த்த இயக்குனர் சந்திரசேகர், டேய் வீட்டுல தான் அப்பா புள்ள,
செட்டுக்கு வந்துட்டா நான் டைரக்டர், நீ நடிகர், என்னை அப்பான்னு நினைக்க கூடாது, டைரக்டர் சொல்றதான் கேட்கணும், இங்கே எல்லாம் வெறும் நடிப்பு, ரசிகர்களுக்காக நடிக்கும் போது நீ டென்ஷன் ஆனால் நடிப்பு எங்கிருந்து வரும் என்று புத்திமதி கூறினார். அதனால் ரசிகன் படத்தில் அந்த மாதிரி எண்ணங்கள் தளபதிக்கு தோன்றவில்லை. நடிப்பு என்று மனதுக்குள் பதிவு செய்துவிட்டார். அதனால் இயக்குனர் என்ன சொன்னாலும் அதை புரிந்து கொண்டு நன்கு நடித்தார். அதனால் படப்பிடிப்பில் எல்லாமே ஈஸியாக இருந்தது. எந்த குழப்பமும் அவரிடம் இல்லை. ரசிகன் படத்தில் தளபதிக்கு ஜோடியாக சங்கவி நடித்தார். விஜயகுமார், ஸ்ரீவித்யா, மனோரமா, கவுண்டமணி, செந்தில், விசித்ரா என பலர் நடித்தார்கள். தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் 6 பாடல்கள் இடம்பெற்றன. கவிஞர் வாலி பாடல்களை எழுதியிருந்தார். ரவிசங்கர் ஒளிப்பதிவு செய்ய கௌதம்ராஜ் படத்தொகுப்பு செய்திருந்தார். ரசிகன் படம் 1994ஆம் ஆண்டு ஜூலை 8ஆம் தேதி வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது. 180 நாட்கள் ஓடி வசூலில் சாதனை படைத்தது. இந்த படத்தின் வெற்றியும் பல தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள் தளபதியை தேடி வர வைத்தது. ஆனால் தளபதியின் அப்பா அந்த வாய்ப்புகளை ஏற்கவில்லை. அதற்கு ஒரு காரணம் சொன்னார். அது என்ன காரணம் என்பதை அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்வோம். இந்த வீடியோ தொகுப்பில் தளபதி அவர்களை பற்றி எனக்கு தெரிந்த தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் எனது நன்றி. இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் தமிழ் வலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழர் தோழிகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு.